பூண்டு பொடி, பெரிய சைஸ் பூண்டு பல் 20, புளி, கல் உப்பு, காஷ்மீரி சில்லி 5, நம்ம காஞ்ச மிளகா ஒரு 13. மிளகாவை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன், ஏன்னா ஈஸியாக அரைப்படும். புளியையும் லேசாக சூடு பண்ணியிருக்கேன், ஏன்னா அரைப்படுறதுக்காக. பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஈஸியாக அரைப்படும். ஃபஸ்ட்டு மிளகாவை ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிவிடுவோம். மிளகாவை இந்த அளவுக்கு பவுடர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, புளி, உப்பு 3மே சேர்த்துடலாம். 3ஐயும் சேர்த்துட்டேன். இப்போ இதை மூடிட்டு அப்படியே ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. ஒரு ரவுண்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் குறப்பாக தான் அரைக்கணும். ஒரு ரவுண்டு அரைச்சிட்டு ஒரு 2 ரவுண்டு அரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஓகேவா அப்படின்னு பார்த்துக்கணும். இல்லைனா உப்பு அப்புறம் போட்டுக்கணும். பொறுமையாக ஒரு ரவுண்டு பல்ஸில் ஒரு பல்ஸ் விட்டுட்டு திருப்பி விட்டுறணும், அடுத்த பல்ஸு திருப்பி விடணும். அது மாதிரி பொறுமையாக அரைக்கணும். அரைச்சிட்டு காமிக்கிறேன். பல்ஸில் சும்மா ஒரு 4 தான் திருப்பி விட்டு அரைச்சேன். இது பாருங்கள், இந்த ஸ்டேஜே போதுமானது. இந்த பொடிக்கு இந்த ஸ்டேஜே போதுமானது. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் 2 ஓட்டு ஓட்டிக்க போகிறேன். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படியே பேஸ்டியாக இருக்கும். வாசம் நல்லாயிருக்கும், நல்ல மணமாக இருக்கும். டிஃபன் பாக்ஸில் அதை ஊறுகாய் மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு போனாலுமே சரி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா இது அருமையாக இருக்கும். ஒரு 10-15 நாளைக்கு வெளியில் வச்சாலுமே கெட்டு போகாது. எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோன்னா, இட்லி பொடி கூட இதை கொஞ்சம் கலந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து இட்லிக்கு கொடுத்து விட்டாலும் சரி, தோசை சாப்பிட கொடுத்தாலும் சரி, ரொம்ப சீக்கிரம் காலியாகிடும். ஒரு தோசை எக்ஸ்ட்ராவே போகும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூனு போதும். ரச சாதமாக இருந்தாலும் சரி, மோர் சாதமாக இருந்தாலும் சரி, பழைய சாதமாக இருந்தாலும் சரி, சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி, இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த பொடி பெஸ்ட்டாக இருக்கும்.